எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஓப்பனிங் ஃபேக்ட்ஸ் தட் வில் சேஞ்ச் யுவர் லைஃப் ஃபாரெவர். ஐ ஓப்பனிங் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, மூடி கிடந்த என்னோட அறிவு கண்ண எக்கு தப்பா திறந்து வச்சுட்டப்பா அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த ஒரு மனிதர பார்த்து எப்ப நீங்க சொல்வீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்களோட லைஃப்ல நீங்க ஏதோ ஒரு வேலைய வந்து சுத்தி வளைச்சு செஞ்சுட்டு இருக்கீங்க. இந்த டிசிஷன வந்து நான் ரொம்ப சுத்தி வளைச்சு ஓவர் திங்க் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து நான் தப்பு தப்பா எடுத்துட்டு இருக்கேன். சில விஷயங்கள என்னால ப்ராப்பரா அனலைஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லப்படுற ஸ்டேட்ல நீங்க இருக்கும்போது, யாரோ ஒரு பெர்சன் வந்து இந்த விஷயத்த இந்த மாரி மாத்தி செய்யலாமே. இது ஏன் நீங்க இவ்வளவு தூரம் யோசிக்கிறீங்க? இவ்வளவு தூரம் சுத்தி வளைச்சு பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லப்படுற விஷயத்த மாத்தி, ஒரு சுலபமான வழிய உங்களுக்கே தெரிஞ்ச வழிய, உங்களால முடிஞ்ச வழிய உங்களுக்கு குடுக்கும்போது, பரவால்ல இது கூட இந்த விஷயத்த இப்படி கூட மாத்தி பண்ணியிருக்கலாம் போல இருக்கே அப்படின்னு சொல்லப்படுற இந்த சிந்தனை சக்திய தூண்டி விடும்போது, இந்த ஒரு மனிதர பார்த்து நம்ம இந்த வார்த்தைலாம் சொல்லிட்டு இருப்போம். "அறிவு கண்ண திறந்து வச்சுட்ட, எக்கு தப்பா அறிவு கண்ண கதவ வந்து திறந்து வச்சு என்னோட வாழ்க்கைய மாத்திட்டப்பா" அப்படின்னு சொல்லிட்டு. லைஃப நம்ம கொஞ்சம் பொறுமையா உட்கார்ந்து பார்த்தோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இந்த அறிவு தீபத்தையும், சிந்தனை சக்தியையும் வந்து நம்மளே கொஞ்சம் ஓப்பன் பண்ணலாம். அதுக்கு வந்து நம்மளுடைய பார்வைய கொஞ்சம் மாத்துனா போதும். அதுக்கு சில சர்ப்ரைசிங்கான இன்சைட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, லைஃப் டெய்லி பேசிஸ்ல நம்மளுக்கு என்ன மாரியான விஷயங்கள்லாம் குடுத்துட்டு இருக்கு. டெய்லி பேசிஸ்ல நம்ம லைஃப் வந்து அன்ஃபோல்ட் ஆயிட்டு இருக்கு அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஏன்னா எதிர்காலம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் எங்கேயோ தூரத்துல இல்ல. நிகழ்காலத்துல வந்து நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம் தான் எதிர்காலமா மாறும் அப்படின்னு சொல்லப்படுறது தான் உண்மையான ஒரு விஷயம். அப்போ அந்த ஒரு விஷயத்த நம்ம ப்ராப்பரா பார்க்கணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, லைஃப்ல சில சர்ப்ரைசிங்கான ஃபேக்ட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அத தெரிஞ்சுக்கிறது மூலியமா லைஃப் உடைய அந்த அந்த பெர்செப்ஷன்னு சொல்லுவாங்க. பார்க்குற விதமே மாறிடும். ரொட்டீன் பேசிஸ்ல டெய்லி நம்ம எடுக்கிற டிசிஷன்ஸா இருக்கலாம். இல்ல ஃபெமிலியரான ஐடியாஸா இருக்கலாம். இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வேற ஒரு ஆங்கிள்ல, வேற ஒரு பெர்செப்ஷன்ல பார்த்துட்டு இருப்போம். இத வந்து நம்ம அதிகமா தெரிஞ்சுக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்மள நாமே கொஸ்டின் பண்ணுவோம். நமக்கு என்ன தெரியும்? நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த இன்னும் வேற ஆங்கிள் எப்படி நம்ம மாத்திக்கலாம்? இன்னும் புதுசான விஷயங்கள எப்படி வந்து லைஃப்ல கொண்டு வரலாம்னு சொல்லப்படுற, இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஓகே இவ்வளோ நாள் நம்ம வந்து ஒரே பக்கம் கடிவாளம் கட்டின மாரி வேற ஒரே சிந்தனையில இருந்துட்டு இருக்கோம். ஆனா லைஃப் வந்து இத்தன விஷயங்கள் நம்மளுக்கு வச்சிருக்கே அப்படின்னு சொல்லப்படுற, இந்த கிளாரிட்டி நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போறோம். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களுடைய சப்போர்ட்க்கும், உங்க சஜஷன்ஸ்க்கும். இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, த ஆர்ட் ஆஃப் யுவர் எக்ஸிஸ்டிங் ஆர் அஸ்டானிஷிங்லி லோ அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அஸ்டானிஷிங்லி லோ அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்களோட எக்ஸிஸ்டிங் நீங்க இப்ப இருக்கிற விஷயமே, நீங்க பொறந்து இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்க விஷயமே, ஹியூமன் பீயிங்கா நீங்க இப்போ இங்க இருக்கிற விஷயமே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு லோவான சான்ஸ்ல தான் நீங்க இங்க வந்திருக்கீங்க அப்படின்ற மாரி சொல்லலாம். ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் வந்து நம்ம ஒரு வேல்யூ இல்லாத பெர்சன், வேல்யூலெஸ்ஸான பெர்சன், நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லப்படுற தாட் நம்மளுக்குள்ள வரும்போது, நம்ம இந்த ஒரு விஷயத்த யோசிச்சா போதும். நம்ம இங்க பொறந்திருக்கிறது ஒரு ஹியூமன் பீயிங்கா நம்ம வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுற விஷயமே வந்து ரொம்ப ப்ரீஷியஸான விஷயம். நீங்க வந்து சாதாரணமான ஒரு பெர்சன் கிடையாது. ரொம்ப ப்ரீஷியஸான, அதிசயமான, அதிர்ஷ்டமான ஓகே. நீங்க உங்களோட அந்த இருப்பு அந்த ஹியூமன் பீயிங் சொல்றோம் பார்த்தீங்களா? அதுவே வந்து ரொம்ப ரொம்ப மேஜிக்கலான ஒரு விஷயம் அப்டின்ற மாரி சொல்லுவேன். தசாவதாரம் மூவில வந்து கமலஹாசன் சார் வந்து ஒரு டயலாக் ஒண்ணு சொல்லியிருப்பாரு. அதாவது 10 ரோல் ப்ளே பண்ணியிருப்பாரு. அந்த 10 ரோல்ல வந்து பூவராகவன் அப்டி சொல்லப்படுற வின்சென்ட் பூவராகவன் அப்டின்னு சொல்லப்படுற ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருப்பாரு. அதுல வந்து பி. வாசு சார் வந்து அவருக்கு வந்து வில்லனா வந்து பேசும்போது, "இந்த உலகத்த ஒத்தையால காப்பாத்துனீன்னா உலக நாயகனா?" அப்படின்ற மாரி கேட்டிருப்பாரு. அதுக்கு கமலஹாசன் சார் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, 4,00,00,000 விந்துல பொழைச்சு வர ஒரு ஒரு பெர்சனும், அதாவது 4,00,00,000 விந்துல வந்து பொழைச்சு உயிர் பிச்சு இந்த பூமியில வாழ்ற ஒரு ஒரு பெர்சனுமே உலக நாயகன் தான்ப்பா அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாரு. விச் மீன்ஸ் 1 ஆஃப் 400 டிரில்லியன் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. 4,00,00,000 விந்துல ஒரு விந்துவா பொழைச்சு வந்து இந்த உலகத்துல உருவாயிருக்கிற நீங்க, இயற்கையோட அலைன்மென்ட் இல்லாம உருவாகியிருக்க முடியாது. இயற்கை வந்து நீங்க இங்க உருவாகி இந்த விஷயத்த நீங்க நடத்தணும், இந்த வாழ்க்கைய நீங்க அனுபவிக்கணும்னு சொல்லப்படுற விஷயத்த டிசைட் பண்ணதுனால தான் நீங்க இங்க உட்கார்ந்துருக்கீங்க. கரெக்ட்டுங்களா? அப்ப இந்த ஒரு விஷயமே ரொம்ப அதிசயமான ஒரு விஷயமா நீங்க பார்த்தே ஆகணும். ஏன்னா வந்து நம்ம யோசிச்சிருப்போம். நம்ம ஏதாவது சாதிச்சிருக்கணும், ஏதாவது ஒண்ணு பண்ணணும், ஏதாவது ஒரு மோட்டிவேஷனா செய்யணும். அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்க எக்ஸைட்மென்ட்டா, ஹாப்பினஸ்ஸா என்ன செய்றீங்க அப்படின்றத பேஸ் பண்ணி தான் உங்க வாழ்க்கைய நீங்க முழுசா வாழ்றீங்களா இல்லையான்றதுல இருக்கு. அப்போ நீங்க இங்க பொறந்து இருக்கிறதே ஒரு அதிசயமான ஒரு விஷயம். நான் யாரோடையும் கம்பீட் பண்ண தேவையில்ல. நானே ஒரு அதிசயமானவன். முதல்ல நான் ஒரு அதிசயமானவன். அப்புறம் தான்டா மத்த எல்லாமே அப்படின்ற மாரி, உங்கள நீங்க ஒரு அதிசயமான பொருளா பார்க்க ஆரம்பிப்பீங்க. அப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, உங்க லைஃப்ப இன்னும் நீங்க போல்டாவும், ஹாப்பினஸாவும் வாழ அது உதவும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 2வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, யூ சீயிங் யுவர் ரியாலிட்டி வித் ஃபில்டர்ட் லென்ஸ் அப்படின்ற மாரி சொல்லலாம். ஃபில்டர்ட் லென்ஸ்ல நீங்க எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கீங்க. ரியாலிட்டி அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் உங்க வாழ்க்கையில எதுவுமே கிடையாது. என்னப்பா சொல்ற? எங்க லைஃப்ல நடக்கிற எல்லாமே ரியலா தான் நடந்துட்டு இருக்கு. நீ ரியாலிட்டி இல்ல அப்படின்ற மாரி சொல்ற அப்படின்ற மாரி கேட்டீங்கன்னா, பொதுவா ரியாலிட்டி அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் ஒரு விதமா இருக்கும். அத நம்ம பார்க்கிற விதம், நம்ம ஒரு பெர்செப்ஷன்ல பார்க்கிற விதம் சொல்றோம் பார்த்தீங்களா? அது நம்ம கன்சீவ் அத நம்ம எடுத்துக்கிற விதம் சொல்லப்படுற விஷயம் நமக்கு ரியாலிட்டியா நம்ம பார்க்க ஆரம்பிப்போம்.
இப்ப நீங்க பழகுற மனிதர்களா இருக்கலாம், போற இடமா இருக்கலாம், சிச்சுவேஷனா இருக்கலாம். உங்களுக்கு ஒரு விதமா தெரிய ஆரம்பிக்கும். அப்போ உங்களுக்கு தெரியிற விதத்த தான் நீங்க ரியாலிட்டின்னு நினைப்பீங்களே தவிர்த்து, அங்க ரியாலா இருக்கிற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிறோமான்னு கேட்டீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அப்ப நம்ம நினைக்கிற விதம் எப்படி இருக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்முடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கலாம். இல்ல நம்முடைய பிலீஃபா இருக்கலாம். நம்மளுடைய பயாசிஸ். பயாசிஸ்னா வந்து நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்ன்னு சொல்லுவாங்க. நம்பளுக்கு என்ன அத பார்த்தா புரியுதுன்னு சொல்லப்படுற விதத்த பேஸ் பண்ணி தான், ஒரு மனிதரையோ, ஒரு சிச்சுவேஷனையோ, ஒரு என்விரான்மென்ட்டயோ நம்ம ஜட்ஜ் பண்ணிட்டு போயிட்டு இருப்போம். ஆனா, அங்க ரியாலிட்டியா என்ன இருக்கு அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிறதே கிடையாது. இததான் வந்து ஆட்டிட்யூட் விண்டோ அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. நம்ம என்ன மாரி த வே ஆஃப் பெர்சீவிங் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. நம்ம எப்படி பார்க்குறோமோ, அத பேஸ் பண்ணி தான் ஒரு மனிதர் நல்லவராவும், கெட்டவராவும் தெரியிறாரு. அவங்க உண்மையிலேயே நல்லவங்களாவும், கெட்டவங்களாவும் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த நம்ம 100% ஜட்ஜ் பண்ண முடியாது. கிருஷ்ண பகவான் வந்து துரியோதனன கூப்பிட்டு நீ ஒரு வில்லேஜ காமிச்சு, இந்த வில்லேஜ்க்குள்ள போயிட்டு ஒரே ஒரு நல்லவனையா கூட்டு வா அப்படின்னு சொல்லும்போது, துரியோதனனுக்கு பார்க்குற எல்லாருமே கெட்டவங்களா தெரியிறாங்க. எனக்கு ஒரு நல்லவன் கூட கிடைக்கல அப்படின்ற மாரி சொல்லிட்டு இங்க வந்துடுறாரு. கிருஷ்ண பகவான் கிட்ட சொல்லிட்டாரு. சாரி என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அதுவே யுதிஷ்டர் தர்மரா இருக்கிற யுதிஷ்டர கூப்பிட்டு அதே வில்லேஜ காமிச்சு, இங்க ஒரே ஒரு கெட்டவரையாவது கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது, அங்க பார்க்குற எல்லாருமே நல்லவங்களா இருக்காங்க. ஒரே ஒரு கெட்டவர் கூட எனக்கு கிடைக்கவே இல்லன்னு சொல்லப்படுற விஷயத்த கிருஷ்ண பகவான் கிட்ட வந்து யுதிஷ்டர் தர்மர் வந்து சொல்லிடுறாரு. அப்போ பார்க்குற பார்வையில தான் எல்லாமே இருக்கே தவிர்த்து, நம்ம ஜட்ஜ்மெண்ட்ஸ் எதுவுமே இல்ல. அதனால தான் நம்ம எல்லாருமே எப்படி யோசிக்கணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, லைஃப்ப பொறுத்தவரைக்கும், யாரையுமே சீக்கிரமா ஜட்ஜ் பண்ண வேணாம். யாரையுமே சீக்கிரமா இவங்க இதுதான் டிசைட் பண்ணிக்க வேணாம். கொஞ்சம் பொறுமையா, பேஷன்ஸா பார்த்தா மட்டும் தான் அதுக்கேத்த ரிசல்ட்ஸ் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். முடிஞ்ச அளவு உலகத்த வந்து கொஞ்சம் கருணையோடையும், கொஞ்சம் லவ்வோடையும் நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்ம லைஃப்பும் மாறும் அப்படின்னு சொல்லப்படுறது தான் ஒரு இம்பார்ட்டன்டான ஐ ஓப்பனிங் ஃபேக்ட் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 3வது ஐ ஓப்பனிங் ஃபேக்ட் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, "த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் ரிமெம்பர்ட் ஆஸ் மோஸ்ட் விவிட்லி" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. உங்களுடைய முதல் அனுபவம் வந்து எப்பயுமே உங்க மனசுக்குள்ள வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான, ஒரு கிளியரான ஒரு வியூவ குடுக்க ஆரம்பிச்சிருக்கும். உங்க மேல உங்களுக்கு ஒரு ஹோப்ப குடுக்க ஆரம்பிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது தான் உண்மையான விஷயம். விவிட்லி அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ரொம்ப கிளியரான, ஸ்ட்ராங்கான அப்படின்றத தாண்டி, ஒரு பரவசமான அப்படின்ற மாரி கூட சொல்லலாம். இப்போ உங்களுடைய ஃபர்ஸ்ட் லவ்வா இருக்கலாம், ஃபர்ஸ்ட் ஜாப்பா இருக்கலாம், ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கூல் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் போய் ஸ்கூல்ல உட்கார்ந்த விஷயமா இருக்கலாம், ஃபர்ஸ்ட் சேலரியா இருக்கலாம், ஃபர்ஸ்ட் ஆன லவ் பிரேக்கப்பா இருக்கலாம், நடந்த மோசமான ஒரு சம்பவமா இருக்கலாம். அப்போ நல்ல விஷயமா இருக்கலாம், கெட்ட விஷயமா இருக்கலாம். உங்களுக்கு அனுபவத்த குடுக்குற எந்த ஒரு விஷயத்த ஐ மீன் உங்களுக்கு லேர்னிங்க குடுத்த எந்த ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட்டா நடந்த விஷயத்த, நம்மனால அவ்வளோ சீக்கிரம் மறக்கவும் முடியாது. நம்ம மனசுல அது ரொம்ப கிளியரா பதிஞ்சிருக்கும். அப்போ இதுல நம்ம என்ன லைஃப்ல ஐ மீன் இந்த ஐ ஓப்பனிங் ஃபேக்ட்ல என்ன கத்துக்கணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அப்ப இப்ப ஏதாவது ஃபர்ஸ்ட்டா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லப்படுற எண்ணம் நம்ம மனசுக்குள்ள வரணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஏன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறமா நம்ம லைஃப் வந்து ரொம்ப ரொட்டீனா ஆக ஆரம்பிச்சிடும். ஒரே மாரியான விஷயங்கள செஞ்சுட்டே இருப்போம். புதுசா எதுவுமே இருக்காது. அப்ப அந்த ஃபர்ஸ்ட் லவ், ஃபர்ஸ்ட் ஜாப், ஃபர்ஸ்ட் சேலரி, ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர், ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கடந்து ஒரு லெவலப் வந்த அப்புறமா ஒரே மாரி போயிட்டு இருக்கும். லைஃப் இன்ட்ரஸ்டிங் இல்லாம போயிட்டு இருக்கும். அப்ப அந்த ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த நம்மளே உருவாக்கிக்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் வெக்கேஷன் நம்ம போயிருப்போம். அப்ப இதே மாரி இன்னொரு வெக்கேஷன ஃபர்ஸ்ட்டா இப்ப நம்ம ட்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர்ன்னு சொல்ற மாரி நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க எந்த ஏஜ்ல இருந்தாலுமே கூட சரி, இப்போ ஃபர்ஸ்ட்டா ஏதாவது ஒண்ணு விஷயம் பண்ணுங்க. முதல்ல இப்போ வந்து ஒரு வெக்கேஷன் நம்ம ட்ரை பண்ணுவோம். இப்போ வந்து ஒரு ப்ராஜெக்ட்ட ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு, அந்த ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த இப்போ கூட நம்மளால தொடங்க முடியும். அப்படி தொடங்குறது மூலியமா மட்டும் தான் அந்த ஒரு விவிட் அந்த என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ஸ்ட்ராங்கான இமேஜ் வந்து நம்ம மனசுக்குள்ள அடிக்கடி நம்மளால கிரியேட் பண்ணிட்டே இருக்க முடியும். அப்பதான் லைஃப் வந்து ஒரு அட்வென்ச்சரஸா மாறும். ரொட்டீனான லைஃப்ப வாழ்ந்துட்டு இருக்கும்போது, அந்த அட்வென்ச்சரஸ் போயிடும் அப்படின்னு சொல்லப்படுறது உண்மையான விஷயம். அதனால தான் நம்ம லைஃப்போட ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் அன்டில் மேரேஜ் வரைக்குமே வந்து நமக்கு நெறைய எக்ஸைட்மென்ட்டான விஷயங்கள்லாம் நெறைய நடந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் அது இதுன்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கப்புறமா ஒரு மாரி லைஃப் வந்து மோனோட்டோனஸா போக ஆரம்பிச்சிரும். அத நீங்க மாத்தணும்னா, இப்ப உங்களுக்கான ஃபர்ஸ்ட் விஷயத்த நீங்க கிரியேட் பண்ணுங்க அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ஸோ 4வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, பாடி லாங்குவேஜ் கன்வேஸ் மோர் தென் வேர்ட்ஸ் அப்படின்ற மாரி சொல்லலாம். இந்த ஐ ஓப்பனிங் ஃபேக்ட்ஸ் நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, வாழ்க்கைய பார்க்குற விதமும் நம்ம நம்ம மாத்திக்கலாம். மனிதர்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ற விதமும் நம்ம மாத்திக்கலாம். ஏன்னா நம்ம வார்த்தைகள் கன்வே பண்றத விட நான் இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருக்க என்னோட வார்த்தைகள் வந்து 7% மட்டும் தான் என்னுடைய திங்கிங்க கன்வே பண்ணும். மத்தபடி என்னோட பாடி லாங்குவேஜ் நான் பேசுறதெல்லாம் என்னுடைய கான்ஃபிடன்ஸையும் நான் எவ்வளவு உண்மையா பேசணும்னு சொல்லப்படுற விஷயத்தையும் உங்களுக்கு காட்டுது. அதே மாரி நீங்க ஒரு மனிதர்கிட்ட பேசும்போது பாடி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வச்சு நீங்க நெறைய விஷயம் கனெக்ட் பண்ணலாம் அந்த மனிதர்கிட்ட. அது லவ்வா இருக்கலாம், அவங்க உங்க மேல வச்சிருக்க ஹேட்டா இருக்கலாம், அந்த சிச்சுவேஷன புரிஞ்சுக்கிறதா இருக்கலாம். இத நீங்க புரிஞ்சுக்கும்போது லைஃபோடைய இன்னொரு ஒரு ஆங்கிள் ஓகே. இங்க வந்து எல்லாருக்குமே ஒரு ஸ்டோரி இருக்கு. எல்லாருக்குமே வந்து ஒரு பேக்ல வந்து ஒரு சேலஞ்சஸ் போயிட்டு இருக்கு. அதுக்கு ஏத்தா மாரி அவங்க பாடி லாங்குவேஜ் வச்சு, விச் மீன்ஸ் அவங்க சொல்ற வார்த்தைகள வச்சு மட்டுமே எடை போடக்கூடாது. அவங்க பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கு? எப்படி பார்க்குறாங்க? எப்படி பேசுறாங்க? எப்படி நிக்கிறாங்கன்னு வச்சு, அத பேஸ் பண்ணி ஒரு மனிதர புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்ப இன்னும்
அழகா எம்பத்தைஸ் பண்ண எம்பத்தைஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் இன்னொரு மனிதருடைய கடினமான பாதையா இருக்கலாம். இன்னொரு மனிதனை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிற விதமா இருக்கலாம். இன்னும் நல்லா இருக்கும். அது வந்து நம்மளுடைய விழிப்புணர்வு நிலைய வந்து இன்னும் அதிகப்படுத்தும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 5வது விஷயம், 5வது ஐ ஓப்பனிங் ஃபேக்ட் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, டைம் பிகம்ஸ் சோ ஃபாஸ்ட் ஆஸ் யூ ஏஜ் அப்படின்ற மாரி சொல்லலாம். டைம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா போற மாரி ஒரு ஃபீல் வந்துட்டே இருக்கும். அந்த டைம் ஃபாஸ்ட்னஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, பொதுவா வந்து நம்ம சின்ன வயசா இருந்துட்டு இருக்கும்போது, ஸ்கூல் டைம்ஸ், காலேஜ் டைம்ஸ்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது, நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு டார்கெட்ஸ் இருந்துட்டே இருக்கும். இந்த டைம்ல இந்த எக்ஸாம்ஸ் இருக்கு. இந்த டைம்ல இந்த ஒரு பெரிய எக்ஸாம்ஸ் கடந்தாகணும். இந்த டெஸ்ட் இருக்கு. இந்த ப்ராஜெக்ட்ஸ் இருக்குன்னு சொல்லப்படுற விஷயத்த நம்ம மாத்தி மாத்தி பண்ணிட்டே இருப்போம். அந்த டார்கெட்ஸ் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல நம்மளுக்கு இருக்கவே இருக்காது. ஏன்னா சில பேர் அவங்க லைஃப்ல டார்கெட்ஸோட ஓடிட்டு இருப்பாங்க. டார்கெட்ஸ செட் பண்ணி அத கோல்ஸ் அச்சீவ் பண்ண ஓடிட்டு இருப்பாங்க. ஆனா சில நேரங்கள்ல டார்கெட் இல்லாம இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, வருஷங்கள் ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கும். வருடங்கள் ரொம்ப சீக்கிரமா ஓடிட்டு இருக்கிற மாரி ஒரு ஃபீல் நம்மளுக்குள்ள வந்துட்டு இருக்கும்னு சொல்லப்படுற எண்ணம் வந்து, ஒரு குறிப்பிட்ட ஏஜ்க்கு மேல எல்லாருக்குமே நடக்க ஆரம்பிச்சுரும். என்னப்பா இப்பதான் ஜனவரி வந்தது, அதுக்குள்ள டிசம்பர் வந்துருச்சு. என்னப்பா இப்பதான் வந்து இது 2025 வந்தா மாரி இருந்தது. 2026ல பாதி வந்துட்டோமேன்னு சொல்லப்படுற இந்த தாட்லாம் நம்மளுக்கு வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டார்கெட்ஸ் இல்லாம அந்த ஒரு லெவல் அப் இல்லாம போயிட்டே இருக்கும்போது, ஒரு குறிப்பிட்ட ஏஜ்க்கு அப்புறமா டைம் ரொம்ப ஃபாஸ்ட்டா போற மாரியான ஒரு ஃபீல் வந்தே தீரும். இதுவும் ஒரு ஐ ஓப்பனிங் ஃபேக்ட். இந்த இடத்துல இத எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அகைன் நீங்க உங்களுக்கான டார்கெட்ஸ் செட் பண்ணணும். உங்களுக்கான கோல்ஸ் செட் பண்ணி ஓடுறது மட்டும் இல்லாம, பிரசன்ட்ல நீங்க இருக்க கத்துக்கணும். பிரசன்ட்ல நீங்க இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிரசன்ட்ட நீங்க ஃபுல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. உங்க கூட உங்க ஃபிரெண்ட்ஸ் கூட நீங்க பேசி சிரிக்கிற அந்த மொமெண்ட்ட வந்து அப்படியே அங்கேயே என்ஜாய் பண்ண ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய ஃபேமிலியோட நீங்க சாப்பிடுற மீல்ஸா இருக்கலாம், நீங்க பார்க்குற மூவிஸா இருக்கலாம். ஸோ எல்லாத்தையுமே வந்து பிரசன்ட்ல நீங்க அதிகமா இருக்க கத்துக்கிட்டீங்க. ரொம்ப பாஸ்ட்ட பத்தி அதிகமா யோசிக்காம, ஃபியூச்சர பத்தி பயப்படாம இருந்தீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, டைம் ஆக ஆக ஏஜ் ஆக ஆக டைம் ஃபாஸ்ட்டா போற இந்த ஒரு விஷயத்த ஸ்டாப் பண்ணி, டைம ஸ்லோ டவுன் பண்ணி உங்க லைஃப்ப நீங்க என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 6வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க பயப்படுற எல்லாமே வந்து ரியாலிட்டில வரப்போறது கிடையாது. 95% சாரி 85% ஆஃப் யுவர் ஃபியர்ஸ் நெவர் கம் ட்ரூ அப்படின்ற மாரி ஒரு ரிசர்ச்லயே சொல்லியிருக்காங்க. ஏன்னா பொதுவா வந்து நம்ம லைஃப்ல நடக்கிற எல்லாமே வந்து 10% தான். அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ற விதம் தான் வந்து 90% அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. இது இப்படி ஆயிடுச்சுனா என்ன நடக்கும்? அது அப்படி போயிடுச்சுனா என்ன நடக்கும்? இந்த மாரி நான் மாட்டிக்கிட்டா என்ன நடக்கும்னு சொல்லப்படுற இந்த எண்ணங்கள் எல்லாமே வந்து 90% நம்மளுடைய பயத்தால தான் வந்துட்டு இருக்கே தவிர்த்து, அது எதுவுமே உண்மை இல்லை அப்படின்னு சொல்லப்படுற இந்த விழிப்புணர்வு உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, லைஃப்ப பத்தின பயம் உங்களுக்கு போக ஆரம்பிக்கிறதோடு மட்டும் இல்லாம, ஜாய்ஃபுல்லான மொமெண்ட்ஸ வந்து நீங்க அதிகமா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. ஏன்னா ஜாய்ஃபுல்லான மொமெண்ட்ஸ் நெறைய பேரால என்ஜாய் பண்ண முடியாததுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, பிரசன்ட்ல இல்லாம அது அப்படி ஆயிடுச்சுனா அப்படி இருக்கும். இது இப்படி ஆயிடுச்சுனா இப்படி இருக்கும்னு சொல்லப்படுற இந்த தாட்லயே இருந்துட்டு இருப்பாங்க. லைஃப்ப வந்து ஒரு கேமாவும், லைஃப்ப வந்து ஒரு அட்வென்ச்சரஸாவும் பார்க்குற பீப்பிள்னால மட்டும் தான் வந்து இந்த பயத்த வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ நீங்க பயப்படுறவரா இருந்தாலுமே கூட சரி, பயப்படாதவரா இருந்தாலுமே கூட சரி, பயம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் நீங்க எத அதிகமா பார்த்து பயப்படுறீங்களோ, அது உண்மையா நடக்காது. 85% உண்மையா நடக்காது அப்படின்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். அத இப்பயே விட்டுட்டீங்கன்னா, ஜாய்ஃபுல்லான மொமெண்ட்ஸ நீங்க ஃபுல்ஃபில்லா என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். ஸோ ஃபைனலான விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, எமோஷன்ஸ் ஆர் கன்டாஜியஸ் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. கன்டாஜியஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். கன்டாஜியஸ்னா என்னன்னா வந்து டக்குன்னு பரவக்கூடிய ஒரு விஷயம். டக்குன்னு வந்து ஈஸியா வந்து அடுத்தவங்க மேல வந்து அது வந்து தாண்டி போய்க்கிட்டே இருக்கும். நம்ம கொரோனா மாரின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த கன்டாஜியஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் நம்ம எமோஷன்ஸும் வந்து ஒரு கன்டாஜியஸான ஒரு விஷயம் தான். நம்ம எமோஷன் சொல்லப்படுற விஷயம் நம்ம எனர்ஜி சம்மந்தப்பட்டது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் யாரோ ஒரு பெர்சன் கூட போய் பேசும்போது, யாரோ ஒரு பெர்சன் கூட நீங்க இருக்கும்போது ரொம்ப லோவா ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்ல வந்து உங்களோட எனர்ஜி உங்களுக்கே தெரியாம லோ ஆயிட்டு இருக்கு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த பெர்சன் உங்க கூட இருக்கிற அந்த எனர்ஜிய வந்து ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ணலன்னு அர்த்தம். அதுவே யாரோ ஒரு பெர்சன் கூட நீங்க பேசக்கூட இல்ல. ஜஸ்ட் அவர் கூட போய் நீங்க நின்னுட்டு இருக்கீங்க. அமைதியா அவங்க கூட நிக்கிறீங்கன்னா கூட, ஒரு விதமான எனர்ஜி உங்க உடம்புக்குள்ள ஏறுது. ஒரு சக்சஸ்ஃபுல்லாவோ, ஒரு மோட்டிவேஷனாவும் இருக்கீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த பெர்சன் எனர்ஜி வந்து ரொம்ப பாசிட்டிவா இருக்குன்னு அர்த்தம். அதுதான் வந்து நம்மளோட தாட்டுக்கும், நம்மளுடைய ஃபீலிங்ஸ்க்கும் இருக்கிற ஒரு பவர் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இது எக்ஸாம்பிள் மூலியமா சொல்லணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, புத்தர் அவர்கள் வந்து ஒரு ஊர கடந்து போகும்போது, ஒரு வில்லேஜ் வழியா ஊர கடந்து போகும்போது, அவர் கடந்து போற அந்த ஆறா அவருடைய எனர்ஜி வந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர்லேருந்து 2 கிலோமீட்டர் ரேடியஸ் வரைக்கும் அங்க ஒரு பாசிட்டிவான ஒரு வைப கிரியேட் பண்ணும். அது புத்தர் கடந்து போயிருக்காருன்னா, அந்த வில்லேஜ் ஃபுல்லாவே வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ஹாப்பினஸும், ஒரு ஸ்ட்ரென்த்தும் சம்மந்தமே இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருக்கு மனசு. சம்மந்தமே இல்லாம ரொம்ப மோட்டிவேஷனா இருக்குன்ற ஒரு எண்ணம் தோண ஆரம்பிக்குமா. அப்போ அந்த எமோஷன் சொல்லப்படுற விஷயம் கன்டாஜியஸ் அப்படின்னு சொல்லப்படுறத தாண்டி, இப்போ உங்க வீட்ல நீங்க ஒரு ஆள் தைரியமா இருந்தா போதும். வீடே வந்து ஒரு தைரியத்துல வந்து நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுறதுதான் உண்மையான விஷயம். ஸோ உங்களுடைய எமோஷன்ஸ நீங்க ப்ராப்பரா பார்த்துக்கிட்டே ஆகணும். உங்க மனசுக்குள்ள ஏதோ தப்பா ஓடுதா, டக்குனு சேனல மாத்தி ரொம்ப பாசிட்டிவா ஓட வைங்க. டவுனா ஃபீல் பண்றீங்களா, டக்குனு பாசிட்டிவா மாத்தி கொஞ்சம்
மோட்டிவேஷனா ஃபீல் பண்ண வைங்க. அது உங்கள மட்டும் இல்ல, உங்கள சுத்தி இருக்கிற மனிதர்களுக்கு தைரியத்த குடுக்கறதோட மட்டும் இல்லாம, எதிர்காலத்த பத்தின பயத்த போக்கி, முன்னேற்றத்துக்கான பாதைய காட்டும் அப்படின்னு சொல்லப்படுறது உண்மையான விஷயம். ஸோ 2வது வீடியோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, பொதுவா லைஃப்ல எல்லாருக்குமே வந்து பெரிய பெரிய கோல்ஸ் இருக்கும். பெரிய பெரிய அச்சீவ்மென்ட்ஸ் பண்ணணும். பெரிய பெரிய விஷயத்த சாதிக்கணும்னு சொல்லப்படுற விஷயம். தோணிக்கிட்டே இருக்கும். அது பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கும். அதுவும் இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியா எரால வந்து பெருசா சக்சஸ் பண்ணணும். பெருசா அத பண்ணணும், இத பண்ணணும்னு சொல்லிட்டு, அந்த ஒரு ஃபேம்க்காக வந்து நேம்க்காக ஓடிட்டு இருக்கோம். ஆனா உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா, ஃபேம், நேம் எல்லாமே வந்து பொய் தான். நீங்க எக்ஸைட்மென்ட் ஆகணும். நீங்க ஹாப்பி ஆகணும். ஒரு விஷயத்த நீங்க பண்ணும்போது பயங்கர எக்ஸைட்மென்ட்டா, ஹாப்பியா இருக்கணும். ப்ராசஸ நீங்க என்ஜாய் பண்ணி ஆகணும். அப்பதான் லைஃப் வந்து உங்களுக்கு நெறைய குடுக்க ஆரம்பிக்கும். அதுக்கு அத நீங்க என்ஜாய் பண்ணணும் அப்டின்ற மாரி பார்த்தீங்கன்னா, பெரிய கோல்ஸ் செட் பண்ணி அத வச்சு மட்டும் நீங்க யோசிக்காம, சின்ன சின்னதா இன்னைக்கு என்ன ஓடுது? இன்னைக்கு நாள்ல என்ன நடக்குதுன்னு சொல்லப்படுற எல்லாத்தையுமே நீங்க நோட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஏன்னா நீங்க எக்ஸைட்மென்ட்டா வாழ்றீங்க. ஏன்னா வாழ்க்கைய வாழ்வதற்கே அப்டின்ற மாரி சொல்லுவாங்க. பெரிய கோல செட் பண்ணி நான் இவங்களோட பெரிய ஆள் ஆகணும், அவங்களோட பெரிய ஆள் ஆகணும். இந்த இந்த பெர்சன பழி வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த மாரி ஓடிட்டு இருக்கும்போது, ஓடி முடிக்கும்போது ஒரு நாள் நீங்க வந்து லைஃப் எண்டுக்கு வந்துருவோம் நம்ம டக்குன்னு. என்ன நம்ம ஓடுனதே நம்மளுக்கு நம்ம வாழ்ந்த மாரியே இல்லையே! யாரையோ ஒருத்தர பழி வாங்குறதுக்காக நம்ம வாழ்ந்திருக்கோம். ஏதோ ஒரு விஷயத்த ப்ரூவ் பண்றதுக்காக வாழ்ந்திருக்கோமேன்ற ஒரு எண்ணம் வர ஆரம்பிச்சுரும். ஆனா நீங்க பண்ற ஒரு ஒரு ஆக்டிவிட்டியுமே வந்து எக்ஸைட்மென்ட்டோட என்ஜாய் பண்ணி ரொம்ப அட்வென்ச்சரஸா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, உங்க வாழ்க்கைய நீங்க ஃபுல்ஃபில்லா வாழ்வீங்க. அதுவே உங்கள ஒரு சக்சஸ்ஃபுல்லான பெர்சனா மாத்தும் அப்படின்னு சொல்லப்படுறது தான் மிகப்பெரிய ஐ ஓப்பனிங் செஷன் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.